ஓப்பனிங் சீனில் ராமக்கல்ல காட்டுறாங்க. குமரேசன் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். அந்த முதலாளி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறான். அந்த முதலாளி குமரேசனை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்குறான். உனக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்கே வரக்கூடிய பணக்கார பசங்ககிட்ட பேசி பணம் கொடுத்தா கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். குமரேசனும் அந்த மாதிரி அங்கே வர பசங்கள் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வரான். அடுத்த சீனில் ஜான்சியை காட்டுறாங்க. போன எபிசோடில் இன்ஸ்பெக்டர் இளங்கோவனோட பையன் மரமல்லியை மேலே ரூமில் அடைச்சி வச்சிருந்ததை பார்த்துட்றான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஜான்சிக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மாவும் கஷ்டப்பட்டு வாத்து மேய்ச்சி தான் ஜான்சியை படிக்க வைக்கிறாங்க. ஜான்சிக்கு படித்து டிஎஸ்பி ஆகணும்னு ஆசை. அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. கடன் வாங்கி பணமும் கொடுக்குறாங்க. அதை ஜான்சி வாங்கிட்டு போய் கோச்சிங் சென்டரில் கட்டி படிக்கிறாங்க. ஜான்சி குரூப் 1 எக்ஸாமும் எழுதுகிறாங்க. ஜான்சி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கு. சார், நான் எக்ஸாம் எழுதலை, கோட்வேர்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வேற ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அதை பின்னாடி இருந்த ஜான்சி கேட்டுறா. போய் என்னன்னு விசாரிக்கும் போது 2 பேருக்கு சண்டை அங்கேயே கட்டி பிடிச்சி உருள்றாங்க. 2 பேரும் பயங்கரமாக அடிபட்டுக்கிறாங்க. 2 பேரும் அடிபட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வரான். அந்த கான்ஸ்டபிள் தான் செலியன். இந்த செலியன் தான் இப்போ ஊட்டி எஸ்பி ஆஃபீஸில் எஸ்ஐயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் 2 பேரையும் என்னன்னு விசாரித்து 2 பேர்த்தையும் வண்டியில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர்த்தையும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாப்படி. மரமல்லி நான் தாசில்தார் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஜான்சி கிட்ட, இன்ஸ்பெக்டர் நீ தான் நல்லா எழுதியிருக்கலாமா, யார் கோட்வேர்ட் போட்டால் என்ன, உனக்கு நீ எழுதியிருக்கு நல்ல மார்க் வரும்ல, நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிடுறான். திடீர்னு ஒரு ஃபோன் உள்ளே போய் இன்ஸ்பெக்டர் ஃபோனில் பேசிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி ஒருத்தனை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அவன் யார் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது. அவன் தான் சமையல்கார மாரிமுத்து. அவனை எதுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பிரிக்கிறதுக்கு காது கேட்காதவங்க வாய் பேசாதவங்கள யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜான்சி மேலே ஒரு பொய் வழக்கு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் இந்த மாரிமுத்துவும் ஜான்சியும் சேர்ந்து தான் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணி இந்த டிஎன்பிசியில் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸையும் போட்டு ஜான்சியை ஜெயிலையும் தள்ளிடுறான் இந்த இன்ஸ்பெக்டர். அடுத்த சைடில் ஜான்சியோட அம்மா, ஜான்சி ஜெயிலில் இருக்கிறதுனால அவளை பார்க்கறதுக்கு வராங்க. பார்க்க வரும்போது வெயில் தாங்காமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அவங்களும் செத்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஜான்சி ஜெயிலேயே சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. கையை கட் பண்ணிட்டு ரத்தம் கீழே போகுது. அப்போ ஜெயிலில் இருக்கிற வார்டன் ஜெயச்சந்திரன் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறாப்படி. இந்த ஜெயச்சந்திரன் தான் இப்போ எல்லா விதத்துலையும் ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாப்படி. ஜெயச்சந்திரனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு, கொஞ்சம் நல்ல மனிதர்னு வச்சுக்கோங்களேன். ஜெயச்சந்திரன் தான் ஜான்சிக்கு தைரியம் சொல்லி நல்ல ஆறுதல் சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கிறாப்படி. எக்ஸாமில் இப்படி தான் எல்லா இடத்துலையும் ஸ்கேம் நடக்குது, நானே ஐஏஎஸ் ஆக வேண்டியவன், இந்த ஸ்கேமால தான் நானும் ஜெயிலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜான்சி கிட்ட சொல்லி ஜான்சிக்கு தைரியமும் சொல்கிறான். எக்ஸாமில் மேஜிக் பிளானவை யூஸ் பண்ணி அதை அழிஞ்ச பிறகு வேறொருத்தரை எக்ஸாம் எழுத வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃப்ளாஷ்பேக் பூராத்தி இன்ஸ்பெக்டர் இளங்கோவன்ட்ட ஜான்சி சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் மரமல்லியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாமில் ஸ்கேம் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அதனால தான் நான் மரமல்லியை கடத்தி வச்சுட்டு அந்த இடத்துல என்ன ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இளங்கோவன்ட்ட சொல்கிறா. இளங்கோவன், நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு உங்ககிட்ட, இதுக்கு மேலே உங்கள் முடிவு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஸ்கேம் பண்ணுறது யார் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கிட்டோம், குட் இன்ஸ்டியூட் ராஜேஷ் தான் அப்படின்னு சொல்கிறா. இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் இது எல்லாத்தையும் கேட்டு, சரிங்க மேடம், நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த டைமில் தான் ஜான்சியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி டிவியை ஆன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். டிவியில் என்ன நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, குட் இன்ஸ்டியூட்டோட ஓனர் ராஜேஷ் தூக்கிட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லி வருது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜேஷ் தான் ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னடான்னு பார்த்தா திடீர்னு அவனே செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஸ். ஏற்கனவே ஜான்சி குட் இன்ஸ்டியூட் போகும்போது அங்கே ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு பக்கை செட் பண்ணிட்டு இருப்பா. அந்த பக்கில் இருந்து வந்த ஒரு ஆடியோவையும் ஜான்சிக்கு அவன் ஃப்ரெண்ட் அனுப்புகிறான். அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ராஜேஷ் நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அதுதான் அந்த ஆடியோவில் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது.